வெல்கம் டு உங்கள் சிபிகே. சொந்தமா இடம் வாங்கணும், சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க எல்லாருமே இந்த வீடியோ ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. ஏன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் பத்தி தாங்க நான் இப்ப சொல்ல போறேன். நம்ம கோயம்புத்தூர்ல கிணத்துக்கடவு அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? கிணத்துக்கடவுங்கிறது ஒரு எஜுகேஷனல் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்க ஏரியா. ஆனா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி என்னன்னா, எப்ப இந்த கொக்கோ டவுன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட லான்ச் பண்ணாங்களோ அப்ப இருந்து கிணத்துக்கடவு அப்படின்னு சொன்னாலே கொக்கோ டவுன்ங்கிற ப்ராஜெக்ட் தாங்க எல்லாருக்குமே ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு ஆட போட்டு தள்ளி இருப்பாங்க. இன்ஸ்டா, எஃபி எங்க பார்த்தாலும் கொக்கோ டவுன் கொக்கோ டவுன் கொக்கோ டவுன். இதை பத்தி தெரியாத ஆளுங்களே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கொக்கோ டவுன்ல இடம் வாங்க முடியல நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி வடக்கு இல்லைங்க, கிழக்கு இல்லைங்க, கார்னர் சைட்டு கிடைக்கல, சரி என்ன பண்றது, ஆனா எனக்கு இந்த லேஅவுட்ல வாங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ வந்து கொக்கோ டவுன்ல ஃபேஸ் 2 வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இங்க வந்து நீங்க ஃபேஸ் 1ல வாங்க முடியலன்னு நினைக்கிற எல்லாருமே ஃபேஸ் 2ல கண்டிப்பா வந்து சைட் புக் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் நமக்கு என்னவா இருக்கும்? எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு தானே. இப்போ 6.90க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கொக்கோ டவுனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே நம்ம இந்த ஃபேஸ் 2 போய் சீக்கிரமாக புக் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. தெரியாதவங்களுக்கு அப்படி என்னடா இருக்குது இந்த கொக்கோ டவுனில், ஏன் இவ்வளோ பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது டோட்டலாக 38 ஏக்கருங்க. அதில் 910 டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டாக நம்ம வந்து ஃபேஸ் 1 பிரிச்சிருக்கோம். இதில் இப்போ ஃபேஸ் 2 7 ஏக்கருக்கு டெவலப் பண்ணியிருக்கோம். அம்யூனிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா, என்ட்ரன்ஸில் ஒரு கிராண்டான ஆர்ச், 60 அடி 40 அடி 33 அடி 30 அடியில் தார் ரோடு, சைட்டை சுற்றியும் பாதுகாப்புக்காக காம்பவுண்ட் வால், நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே பார்க், அடுத்து கரண்ட்டு, தண்ணி, ட்ரைனேஜ் அது எல்லாமே இருக்குது. ஒரு ஓவர் ஹெட் டேங்க் கட்டி எல்லா சைட்டுக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீடு கட்டி வீட்டு வரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் சீக்கிரமாகவே கொடுத்துருவாங்க. இல்லை நான் இண்டிவிஜுவலாக போர் போட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இண்டிவிஜுவல் போர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம வீடு கட்டி குடிவரக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதி. இதை தாண்டி கொக்கோ டவுனில் ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் இருக்குது, ஜிம் இருக்கு, சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு பிளே பார்க் இருக்கு, ஒரு பழமை வாய்ந்த கோவில் இருக்கு, மல்டி பர்பஸ் பிளே கிரவுண்ட் இருக்கு, டர்ஃப் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு. இந்த 1 இயர்க்குள்ளே 200க்கு மேல வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. நிறைய வீடுகள் குடியும் வந்துட்டாங்க. ஸோ இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டில் நம்ம இடம் வாங்கலைன்னா எப்படிங்க? சரி இடம் வாங்குறதுக்கு லோன் கிடைக்குமா, எவ்வளோ இனிஷியல் பேமெண்ட் கட்டணும் அப்படி தானே கேட்குறீங்க. நீங்கள் இங்கே லேண்டு வாங்குறதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா முன்பணமாக கொடுத்தா போதுங்க. மீதி 70 to 75% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணிக்கலாம். அது இடம் வாங்குறதுக்கு. இங்கே நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 BHK 21 லட்சத்துக்கும் 2 BHK 33 லட்சத்துக்கும் கட்டலாங்க. வீடு கட்டுறதுக்கும் நமக்கு 80லேருந்து 90% வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன லீகலெல்லாம் கிளியராக இருக்குமான்னு தானே யோசிக்கிறீங்க. லீகல் எல்லாம் பக்காவாக இருக்கும். நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லீகல் புக் கொடுத்துருவாங்க, ஈசி போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சைட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சைட்டுக்குள்ளே இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். சைட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. சைட்டுக்கு வெளியே எப்படி இருக்குது, எனக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குமா அப்படின்னு தானே யோசிப்பீங்க. நமக்கு 2.5 கிலோமீட்டரில் கிணத்துக்கடவு மெயின் பஸ் ஸ்டாண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே நியர்பையில் இருக்குங்க. ஏன்னா கிணத்துக்கடவு அப்படின்னாலே ஒரு எஜுகேஷனல் ஆப் தான். அதை தாண்டி இப்போ என்னன்னா L&T IT பார்க் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 20 மினிட்ஸில் நம்ம கொக்கோ டவுன்லேருந்து ரீச் ஆயிடலாம். இங்கே உங்களோட சைட்டை நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.